வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் நந்தினி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஞ்சுளா பத்மநாதன் எழுதிய ஹார்வெஸ்ட் அப்படிங்கிற ட்ராமா பற்றி தான் பார்க்க போகிறோம். மஞ்சுளா எப்போ பிறந்திருக்காங்கன்னா 1953 வந்து பிறந்திருக்காங்க இன் டெல்லியில். இவங்க பிளே ரைட், ஜேர்னலிஸ்ட், காமிக் ஸ்கிரிப்ட் ஆர்டிஸ்ட் அண்டு நிறையா குழந்தைங்களோட புக்ஸையும் வந்துட்டு எழுதியிருக்காங்க. ஹார்வெஸ்ட் அப்படிங்கிற பிளேக்காக கிரீக் ஒனசஸ் அவார்டை வந்துட்டு வாங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது எதில் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1997 காலி ஃபார் உமன் அதில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் ட்ராமாவுக்கு அப்புறமா தான் அரோரா மெட்ரோ புக்ஸ் அப்படிங்கிறதுல 2003 வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஓகேடா, இப்போ அடுத்தது அவங்களோட மற்ற ஒர்க்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். லைட்ஸ் அவுட், ஹிடன் ஃபயர்ஸ், த ஆர்டிஸ்டிக் மாடல், செக்ஸ்டிக், கிளிப்டோமேனியா, இது ஒரு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன், எஸ்கேப். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு கேரக்டர்ஸ்லாம் யாருன்னு பார்த்துருவோம். மா அப்படிங்கிறவங்க மதர் ஆஃப் ஓம் பிரகாஷோடைய அம்மா தான் மா. ஓம் பிரகாஷ் தான் வந்து ப்ரொட்டகானிஸ்ட். G2 அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஒரு மேல் ப்ராஸ்டிடியூட்டட். G2 வந்துட்டு ஓம் பிரகாஷுடைய தம்பி. வெர்ஜில் அப்படிங்கிறவர் ஒரு ரிச் மேன் இன் அமெரிக்கா. ஜெயா அப்படிங்கிறவங்க ஒய்ஃப் ஆஃப் ஓம் பிரகாஷ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஒய்ஃப் தான் ஜெயா. ஜீனி அப்படிங்கிறவங்க வெர்ஜில் அசிஸ்டண்ட், அதாவது வெர்ஜில் அப்படிங்கிறவர் ரிச் மேனு, அவருடைய அசிஸ்டண்ட். இவங்க வந்து ஃபுல்லாக வந்து ஸ்க்ரீனில் தான் வந்துட்டு வருவாங்க. இவங்க நேர்லலாம் வந்து வரமாட்டாங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். இந்த கதையில் வந்துட்டு ஓம் பிரகாஷ் வந்துட்டு ஒர்க் இல்லாமல் இருப்பாங்க. அவங்க வீட்டில் வந்து ரொம்ப பாவர்ட்டி, ரொம்ப வந்துட்டு ஒரு ஏழ்மையான ஒரு நிலைமை. அவங்களுக்கு வந்து ஓம் பிரகாஷ்க்கு வந்து 20 இயர்ஸ் ஆச்சு. அவங்க அம்மாவுக்கு வந்து 60 இயர்ஸ் ஆச்சு. அவங்க அம்மா பேர் வந்து இந்துமதி பிரகாஷ். G2க்கு வந்து 17 வயசு ஆச்சு. ஜெயாவுக்கு வந்து 19 வயசு ஆச்சு. ஆனால் அவங்க பார்க்குறதுக்கு 19 வயசு ஆன மாதிரியே தெரிய மாட்டாங்க. அவங்க வந்து இந்த குடும்ப வறுமை சூழ்நிலையால் அவங்க வந்து இன்னுமே ரொம்ப சஃபர் ஆகி கொஞ்சம் ஏஜ்டான மாதிரி தான் தெரிவாங்க. இந்த ப்ளே ஃபுல்லாகவே வந்துட்டு மும்பையில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ரூமில் நடக்கிற மாதிரி தான் வந்துட்டு காமிக்கிறாங்க. எப்படி ஒரு குடும்ப வறுமையின் சூழ்நிலையால் நம்மளோட பாடி பார்ட்ஸ், அதான் ஆர்கான்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து நம்ம கொடுத்துட்டு அதோட அமௌண்ட்டை வந்து வாங்கி நம்ம ஃபேமிலி ரன் பண்ணக்கூடிய நிலமை இருக்குது பார்த்திங்களா. அதுதான் வந்துட்டு இந்த ஒரு ஸ்டோரியில் மெயினான ஒரு விஷயமே. இந்த மாதிரி ஆர்கான்ஸ் வந்துட்டு சேல் பண்ணுறது தான். அது யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ நிறையா ரிச் மேன்ஸ்லாம் வந்து இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப சின்ன வயசில் இருக்கவங்களுடைய அந்த ஸ்கின்னெல்லாம் நம்ம கூட நிறைய மூவிஸில் அதெல்லாம் பார்த்துருப்போம். ஸ்கின்னெல்லாம் வந்துட்டு எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பாடி ஆர்கான்ஸு இந்த மாதிரிலாம் வந்துட்டு எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு அதை பொருத்திடுவாங்க. ஏன் அது வந்து சின்ன வயசில் இருக்கவங்க அதை எடுக்கிறாங்க அப்படின்னா, அப்போ தான் வந்துட்டு அது இன்னுமே ரொம்ப நாள் வந்துட்டு லாங் லாஸ்டிங்காக வரும். இல்லைனா வந்துட்டு வராது. ஆல்ரெடி டேமேஜ் ஆனவங்களுக்கு போய் மறுபடியும் எடுப்பாங்களா? கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. அதனால தான் ரொம்ப ஒரு நார்மலான ஏஜில் இருக்கவங்கள வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, ஜில் அப்படிங்கிறவர் வந்து ரிச் மேன் இன் அமெரிக்கான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவருக்காக தான் வந்துட்டு இந்த ஆர்கான்ஸ்லாம் வந்து டொனேட் பண்ணுவாங்க. அவர் வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து வரமாட்டார். அவருடைய வாய்ஸ் மட்டும்தான் வந்துட்டு கேட்கும். அதே மாதிரி ஜீனி வந்துட்டு ஸ்க்ரீனில் மட்டும் தான் தெரிவாங்க. அதாவது வீடியோ கால் மாதிரி பேசுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஸ்க்ரீனில் மட்டும் தான் தெரிவாங்க. அவங்க யாருன்னா வெர்ஜினுடைய அசிஸ்டண்ட். அவங்க தான் ஒவ்வொரு விஷயங்களையும் வந்துட்டு பார்த்து சொல்கிறது எல்லாமே வந்துட்டு அவங்க தான். நெக்ஸ்ட்டு ஓம் பிரகாஷும் அவங்களுடைய ஒய்ஃப் ஜெயாவும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்படி லைஃப்பில் வந்துட்டு இல்லை. குடும்ப சூழ்நிலை காரணமாக நிறைய விஷயங்கள்னால அவங்க வந்து ரொம்பவே சேடாக ஒரு மாதிரி ஏதோ கடமைக்குன்னு அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் வந்து அவங்க இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் ஜெயாவும் G2, அதாவது ஓம் பிரகாஷோட தம்பி இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருக்கும், அதாவது ஜெயாவுக்கும் G2க்கும் வந்துட்டு ஏதோ சம்திங் அஃபேர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்துட்டு வந்துட்டு எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஓம் பிரகாஷ் மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும். G2வே பிடிக்காது, ஜெயாவே அவங்களுக்கு பிடிக்காது. ஓம் பிரகாஷ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒய்ஃப் வந்துட்டு அமைஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தாட் இருக்குது. அதனாலே அவங்களுக்கு வந்து ஜெயாவை வந்து சுத்தமாக பிடிக்காது. மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமைனால ஓம் பிரகாஷ் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, சரி ஓகே நம்ம வந்து ஃபினான்ஷியலி ரொம்ப டவுனாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுறான். அது என்னென்னா பிளாட்டா சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறான். அது எந்த மாதிரி இன்டர்வியூ அப்படின்னா, ஆர்கான்ஸ் எல்லாம் வந்துட்டு வெஸ்டர்ன் பையர்ஸ், அதாவது வெஸ்டர்னுக்கு வந்துட்டு இவங்க எல்லோரும் அனுப்பி விடுற மாதிரி வந்து
ஒரு கம்பெனி இருக்குது. அங்கே தான் போய் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுறான். அட்டன் பண்ணிவிட்டு அதில் செலக்டும் ஆயிடுறான். அதில் செலக்ட் ஆன அடுத்த செகண்டே அவன் லைஃபே வந்துட்டு மாறிடுது. நிறைய விஷயங்கள் அவனுக்கு லைஃப்பில் வந்துட்டு மாற்றங்கள் வருது. பேர் வந்து கிடுகிடுன்னு வராங்க, வந்து எல்லா ஜாமான செட்டையும் தூக்கி போட்டுட்டு இனிமேல் உங்களுக்கு வர்றது எல்லாமே புதுசு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு ஒருத்தர் வந்து இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவை காமிச்சு கேட்குறாங்க. அப்போ அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா வந்து இந்த கம்பெனியில் தான் செலக்ட் ஆகணும், இந்த மாதிரி ஆர்கான்ஸ் எல்லாம் செல் பண்ணணும் அப்படின்னா வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா எங்கே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மேரேஜ் இந்த மாதிரி ஃபேமிலியெல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்க அதுக்கெலாம் வந்துட்டு அலோவ் பண்ணவே வந்து மாட்டாங்க. அதனால் அவங்க வந்து என்ன சொல்லிடுவாருன்னா ஜெயா வந்துட்டு என்னுடைய சிஸ்டர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. G2 வந்துட்டு G2 யாருன்னு கேட்கும்போது அவன் வந்துட்டு என்னோடய பிரதர் இன் லா அப்படின்னா தானே ஜெயா இங்கே ஏன் இருக்காங்க அப்படின்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியும் இல்லையா. அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. இதை கேட்டு வந்து ஷாக் ஆயிடுவாங்க. என்னடா இப்படி சொல்கிறானேன்னு சொல்லிட்டு ஜெயாக்குமே இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, எப்படி இந்த மாதிரிலாம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி அவன்கிட்ட போய் கேட்கும்போது அவன் ஓம் பிரகாஷ் வந்து சொல்லுவான், இது மாதிரி ஆர்கான்ஸ்லாம் வந்துட்டு சேல் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ரொம்ப கஷ்டப்படுவான். நம்ம இவ்வளோலாம் ஆர்கான்ஸ்லாம் வந்துட்டு டொனேட் பண்ணி தான் நம்ம லைஃப்பில் வந்து பாவர்ட்டிலேருந்து வெளியே வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் அவளுக்கு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கும் இதே டவுட் இருக்கும், எதுக்காக இவன் ஜெயா அவன் சிஸ்டர்னு சொல்கிறான் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க அம்மாக்கிட்டேயும் ஜெயா வந்துட்டு சொல்லிடுவாங்க இந்த மாதிரி ஆர்கான்ஸ் செல் பண்ண போகிறாங்கன்னு. அவங்க அம்மாவுக்கும் ஃபஸ்ட்டு சேடாக இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க வந்து அவங்க அக்செப்ட் பண்ணி அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே வந்துட்டு மாறி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹெல்தி ஃபுட்ஸை வந்து எடுக்கிற மாதிரி ஹெல்தி ஃபுட்ஸ் தான் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரெண்டாவது நெய்பர்ஸ் யாருமே வந்துட்டு வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, ஏன்னா அவங்கள்ட்ட நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வந்து வந்துடும் அப்படின்றனால அதையும் வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. செப்பரேட்டான டாய்லெட், அதாவது அவங்க வீட்டில் 40 ஃபேமிலிஸ் வந்து இருக்காங்க, ஃபுல்லாக ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். அது 40 ஃபேமிலிஸுக்குமே ஒரே ஒரு டாய்லெட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இதை கேள்விப்பட்டுட்டு நோ இந்த மாதிரி யூஸ் பண்ணால் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் ஆயிரும் அப்படின்றனால என்ன பண்ணுவாங்கன்னா செப்பரேட்டான ஒரு டாய்லெட்டை வந்து கட்டி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஃபுட் வந்து கரெக்ட் டைமில் வந்துட்டு எடுக்கணும், ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுக்கணும், அதுவும் கரெக்ட் டைமில் வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்களையும் வந்து சொல்லிடுவாங்க. ஜீனி வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி அவங்க ரொம்ப ஓம் பிரகாஷை வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கணும், அவங்களுக்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களும் எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியாக இருக்கிறதுனால அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் அவங்க கேட்பாங்க அப்படின்ற ஒரு இதில் அவங்க எல்லாத்தையும் ஒவ்வொரு பார்ட்ஸாக வந்துட்டு பாடி ஆர்கான்ஸாக வந்துட்டு ஆர்டர் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஓம் பிரகாஷுடைய ஆர்கான்ஸ்லாம் வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்ஸ்லாம் வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. ஓம் பிரகாஷுடைய ஆர்கன்ஸ்லாம் வந்துட்டு எடுக்கணும், அந்த டேட் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஓம் பிரகாஷ்க்கு வந்து ரொம்ப பயமாயிட்டு அவர் போய் ஒளிஞ்சிக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து G2 தான் வீட்டில் இருந்திருக்கான். அவன் வந்துட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போனதுக்கப்புறம் பண்ணுறாங்க ஜெயா வந்துட்டு இவன் இல்லை G2 இவன் ஓம் பிரகாஷ் இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனாலும் வந்துட்டு யாரும் கேட்க மாட்டாங்க, தூக்கிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி ஆப்ரேஷனும் வந்துட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறமா வந்து ஜெயா வந்து G2 இந்த மாதிரி நான் எவ்வளோ சொன்னேன், அவங்க இந்த மாதிரி கேட்கல அப்படின்ற மாதிரி G2 வந்து சொல்லும்போது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஈவன் அவருடைய கண்ணை கூட வந்து அவங்க விட்டு வைக்க மாட்டாங்க. G2 கண்ணை மறுபடியும் அகெயின் வந்து ஓம் பிரகாஷ் இல்லை, இந்த டைம் ஓம் பிரகாஷ் வரும்போது கூட ஓம் பிரகாஷ் வேணான்னு சொல்லிட்டு G2 தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா வந்துட்டு அவன் ரொம்ப சின்ன பையன், 17 வயசு தானே ஆச்சு. அதனால அவனோட பார்ட்ஸ், அவனோட பாடி ஆர்கான்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் அவனோட பார்ட்ஸை வந்துட்டு எடுத்திருக்காங்க. வந்து ஜெயாவுக்கு வந்து புரியுது, ஓஹோ இவ்வளோ நாள் நம்ம பார்த்துட்டு இருந்தது ஜீனி வந்துட்டு ஒரு பொண்ணுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க, ஹியூமன் பீயிங்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் லேட்டராக தான் தெரிஞ்சிருக்கோம் வந்து ஒரு ஏஐ மாதிரி, ஒரு கான்டாக்ட் மாடலில் ஒரு ஏஐ மாதிரி வந்துட்டு பேசிகிட்ருப்பா. இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வெஸ்டர்ன் பையர்ஸ்க்கு வந்துட்டு ஆர்கான்ஸ்லாம் வந்துட்டு விற்கிறாங்க. எல்லா விஷயமுமே ஜெயாக்கு வந்து அப்புறம் தான் தெரிய வருது. ஸோ இப்போ வந்து அவ்வளோதான் இந்த கதை அதோட வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கதை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து ஹார்வெஸ்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. ஹார்வெஸ்ட் அப்படிங்கிறதே வந்துட்டு அறுவடை செய்கிறது தான் அதோட மீனிங்கே. அது எப்படி இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா எப்படி நம்ம ஒரு நிலத்தில் வந்துட்டு உரம் போட்டு ஓகே அவ்வளோதான் இந்த கதை இதோட முடிஞ்சிச்சு. இந்த கதை சூப்பரான ஒரு கதை. இதுக்கு வந்து கரெக்டான ஒரு பேரை வந்து வச்சுருக்காங்க, ஹார்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஹார்வெஸ்ட் அப்படின்னாலே வந்துட்டு அறுவடை செய்கிறது அப்படின்னு அர்த்தம்.
இப்போ நம்ம நிலத்துல வந்துட்டு எப்படி நம்ம உரம் போட்டு பயிர் போட்டு நம்ம அறுவடை செய்கிறோமோ அந்த மாதிரி வந்துட்டு நம்மளோட பாடிக்கு வந்து நல்ல நல்ல ஃபுட்டு போட்டு நல்ல ஒரு ஆர்கான்ஸை வந்துட்டு கரெக்டான பதத்துக்கு வரும்போது அவங்க அதை வந்து அறுவடை மாதிரி செஞ்சு அவங்க வந்துட்டு அதை எடுத்துக்கிறாங்க. அதுதான் வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் வந்துட்டு பாவர்ட்டி. இதில் வந்துட்டு ஒரு குடும்ப சூழ்நிலை எக்கனாமிக்கலி ஃபினான்ஷியலி ரொம்ப டவுனாக இருக்கக்கூடிய நிறைய ஃபேமிலிஸ் வந்து இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய சூழ்நிலையெல்லாம் எப்படி இருக்கும், ஏதோ ஒரு வேலைக்கு போனால் இந்த மாதிரி ஆயிடுமா, நம்மக்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருந்தால் லைஃப் வந்து மாறிடுமா நிறைய பேர் நினைப்பாங்க இல்லையா. அந்த மாதிரியான பாவர்ட்டி சூழ்நிலையெல்லாம் வந்துட்டு இந்த கதையில் வந்துட்டு இந்த ஆர்கான்ஸ் டொனேட் பண்ணுறது மூலிமா எப்படியெல்லாம் வந்து சேஞ்ச் ஆச்சு, அந்த ஒரு பிளான் வந்து போட்டாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும், நெக்ஸ்ட்டு ஆர்கான்ஸ் செல்லிங் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். தேர்டு விஷயம் ஆர்கான்ஸ் செல்லிங் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஆர்கான்ஸ்லாம் வந்துட்டு எப்படி இங்கேருந்து வெஸ்டர்ன் பையர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க, அவங்க எப்படி இதை வந்துட்டு வாங்கிக்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க எப்படி இதெல்லாம் வந்துட்டு நம்ம யங் ஏஜில் இருக்கவங்கள்ட்ட வந்துட்டு எடுத்து அவங்களோட உடம்புல வந்து பருத்திட்டு அவங்க இன்னும் லாங் லாஸ்டிங்காக வாழலாம் இல்லையா. அப்போ ஒரு கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு 40 ஏஜில் இருக்கவங்களோட கிட்னி எடுத்து பொறுத்துனா அது எவ்வளோ நாளைக்கு வரும், கொஞ்சம் நாளைக்கு தான் வரும். அதே நேரத்தில் ஒரு 17, 16 இந்த மாதிரி ஏஜில் இருக்கவங்களுடைய கிட்னி எடுத்து பொறுத்துனா அது இன்னுமே லாங் லாஸ்டிங்காக வரும் இல்லையா. ஸோ அதுதான் வந்துட்டு இவங்க பண்ண விஷயமும். ஸோ ஆர்கான்ஸை பற்றி பார்த்துருக்கோம். ஹார்வெஸ்ட், பாவர்ட்டி, ஆர்கான்ஸ் செல்லிங் இதை பற்றி இந்த லெசனில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு இந்த லெசன் ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப சிம்பிளான ஒரு கதை இருக்கும். இதில் வந்து ஸ்டேஜில் வந்து இந்த கதையை வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு குட்டியாக ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு 4 பேர் இருக்காங்க, அவங்க லைஃப் எப்படி இருக்குது, ஒரு பாவர்ட்டினால் என்னென்னலாம் மாறுது லைஃப்பில் அப்படின்ற ஒரு சிம்பிளான ஒரு கதை ரொம்ப எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கதையை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். காட்ஸுமே வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. பட் அவள் என்ன சொல்லிடுவா அப்படின்னா, இதுக்கு மேலே என்னை ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா நான் என்னோடய உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வர்ஜிலும் வந்துட்டு ஓகே இவள்கிட்ட நம்மளுடைய விஷயம் செல்லாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அதுக்கப்புறம் ரிலீவ் ஆயிடுவாங்க. ஸோ இதோட அவ்வளோதான், இந்த கதை இதோட முடிஞ்சிச்சு. இந்த கதை சூப்பரான ஒரு கதை. இதுக்கு வந்து கரெக்டான ஒரு பேரை வந்து வச்சுருக்காங்க, ஹார்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஹார்வெஸ்ட் அப்படின்னாலே வந்துட்டு அறுவடை செய்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம நிலத்துல வந்துட்டு எப்படி நம்ம உரம் போட்டு பயிர் போட்டு நம்ம அறுவடை செய்கிறோமோ அந்த மாதிரி வந்துட்டு நம்மளோட பாடிக்கு வந்து நல்ல நல்ல ஃபுட்டு போட்டு நல்ல ஒரு ஆர்கான்ஸை வந்துட்டு கரெக்டான பதத்துக்கு வரும்போது அவங்க அதை வந்து அறுவடை மாதிரி செஞ்சு அவங்க வந்துட்டு அதை எடுத்துக்கிறாங்க. அதுதான் வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் வந்துட்டு பாவர்ட்டி. இதில் வந்துட்டு ஒரு குடும்ப சூழ்நிலை எக்கனாமிக்கலி ஃபினான்ஷியலி ரொம்ப டவுனாக இருக்கக்கூடிய நிறைய ஃபேமிலிஸ் வந்து இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய சூழ்நிலையெல்லாம் எப்படி இருக்கும், ஏதோ ஒரு வேலைக்கு போனால் இந்த மாதிரி ஆயிடுமா, நம்மக்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருந்தால் லைஃப் வந்து மாறிடுமா நிறைய பேர் நினைப்பாங்க இல்லையா. அந்த மாதிரியான பாவர்ட்டி சூழ்நிலையெல்லாம் வந்துட்டு இந்த கதையில் வந்துட்டு இந்த ஆர்கான்ஸ் டொனேட் பண்ணுறது மூலிமா எப்படியெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகுது, ஆர்கான்ஸ்லாம் வந்துட்டு எப்படி இங்கேருந்து வெஸ்டர்ன் பையர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க, அவங்க எப்படி இதை வந்துட்டு வாங்கிக்கிறாங்க. பாவர்ட்டி, ஆர்கான்ஸ் செல்லிங் இதை பற்றி இந்த லெசனில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு இந்த லெசன் ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப சிம்பிளான ஒரு கதை இருக்கும். இதில் வந்து ஸ்டேஜில் வந்து இந்த கதையை வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு குட்டியாக ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு 4 பேர் இருக்காங்க, அவங்க லைஃப் எப்படி இருக்குது, ஒரு பாவர்ட்டினால் என்னென்னலாம் மாறுது லைஃப்பில் அப்படின்ற ஒரு சிம்பிளான ஒரு கதை ரொம்ப எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கதையை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.